ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்பைடர் ஸோ வாட் சீசன் 1 எபிசோட் 3. ஆமாம், நான் எப்படி மயங்கி விழுந்தேன்? ஓ ஆமாம், எவால்வேஷன் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட பாடியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நடந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி அப்ரைசல் பண்ணி பார்க்குறா. ஸ்மால் டெராக்டாக் லெவல் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னோட ஸ்டாமினா வர ரொம்பவோ கம்மியாக இருக்குது, அதனால தான் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் எவால்வேஷன் ஆனா அப்படின்னா திரும்பவும் லெவல் 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். லெவல் 10 தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் கிரேட் போல. என்னோட போன லைஃப்பில் நான் ஒரு பொண்ணாக இருந்தப்போ ரொம்பவோ கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ ஈட்டிங் கான்டெஸ்ட் வச்சா நான் தான் வின் பண்ணுவேன். நான் இவ்வளோ சாப்பிட்டோம், என் வயிறு 80% தான் ஃபில் ஆயிருக்கு. சரி நெக்ஸ்ட் சாப்பாடை தேடி போகலாம். சாப்பாடுக்கு நன்றி, ரெஸ்ட் இன் பீஸ் ஸ்னேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. எவால்வேஷன் ஆயிருக்கிறதுனால அவளுக்கு 2 ஆப்ஷன் காட்டுது. வெப் கண்ட்ரோல் அப்புறமா டிடெக்ஷன். அதாவது டிடெக்ஷன்னா ஸ்பைடர் சென்ஸ் மாதிரி. நான் வெப் கண்ட்ரோலை சூஸ் பண்ணோம்னா என்னால வெப்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். நியூயார்க்ல நான் தான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர் உமனா இருப்பேன். சக்திகள் வரும்போது பொறுப்புகள் அதிகமாகும் டைலாக் சொல்லி அவெஞ்சர் டீம்ல கூட போய் ஜாயின் பண்ணலாம். அப்புறமா இந்த டிடெக்ஷன் ஸ்கில். அடியாத்தாடி என்ன இது இவ்வளோ அலாரம் அடிக்குது, என் மண்டையை படிச்சிடும் போல இருக்கு, எனக்கு இந்த டிடெக்ஷன் ஸ்கில்லே சுத்தமா வேணாம் அப்படின்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா. ஸோ வெப் கண்ட்ரோல் ஸ்கில்ல மட்டும் அப்கிரேட் பண்றா. இதை வச்சு என்னால ஒரு ஸ்பைடர் ஆர்மர் கூட ரெடி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு நிஞ்சாவா மாறலாமா அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவ இப்ப நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டதுனால லெவல் 2க்கு இப்போ அப்கிரேட் ஆகுறா. ஏஹே என்னோட லெவல் 2 அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட அப்ரைசல் ஸ்கில் மேக்ஸிமம் லெவலே 10 தானா, இப்போ என்கிட்ட 6 இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரைசல் பண்ணி பாக்குறா. அவளோட எல்லா ஸ்கில்லுமே என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கறது அவளுக்கு காட்டுது. அது போக அவளோட ஸ்பீட் வந்து 348 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓ அப்படின்னா என்னால அவ்வளோ ஸ்பீட்ல ஓட முடியுமா, இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப ஃபாஸ்டான கேர்ள் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஏதோ பின்னாடி பிரச்சனை மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா மனுஷங்க அவளை சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. இந்த தடவை நான் பயந்து ஓட மாட்டேன்டா, நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்ரைசல் அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஹியூமன் லெவல் 98 அப்படின்னு சொல்லி அவனோட நேம காட்டுது. ஆனா அவனோட ஸ்டேட்டஸ் அன்னோன் அப்படின்னு சொல்லி காட்டுது. இவனுங்கெல்லாம் லெவல் 27 29 இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கா. ஓடியில ஒரு பாம்பு வேற இருக்கு. அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனா 3 டைனோசர் இவளை துரத்துறதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கு. நான் பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ல அந்த டைனோசர் கிட்ட இருந்து தப்பிச்சு அதுங்க பின்னாடி வழியா ஓடிதா. அவங்க மேஜிக் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுதாங்களா, சரி என்னத்தை வச்சு அட்டாக் பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவ ஓடிக்கிட்டே இருக்கா. ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 3 பேரை சாக்கடிக்கிறதுல தப்பு இல்ல, எனக்கு பதிலா நீங்க டைனோசர் இருந்த மனுஷங்க கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. ஃபாஸ்டா ஓடினதுல டக்குன்னு நிக்க முடியல. இப்ப மேல இருந்து கீழே விழுந்துருதா. இங்க ஷூனை காட்டுறாங்க. அவ சிஸ்டர் கூட பேசிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே ஸ்கூல்ல இருக்காங்க. ஹியூகோ வேற ஒருத்தனோட இடத்துல போய் உட்காரப்போ இது என்னோட இடம் அப்படின்னு அவன் சொல்லப்போ எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுருதான். அப்ப யோய்கா அந்த இடத்துக்கு வந்து நீங்க எல்லாருமே உங்க ஸ்வாட் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஃபாரஸ்ட் கிட்ட இருக்கிற வுட்ஸ் கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்றா. ஆனா இன்னைக்கு மேஜிக்கல் கிளாஸ் தானே கேட்கவும் இன்னைக்கு பிராக்டிகலா சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்மள யார் ஸ்ட்ராங்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா அந்த இடத்துல இருந்து போறான். ஹே கைஸ், நீங்க உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணீங்க அப்படின்னா கடவுளோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். இன்னைக்கு காலையில எனக்கு கூட கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி யோய்கா சொல்லவும் அவளுக்கு நட்டு கலண்டுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க ஸ்வாட் கொண்டுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு பிரின்ஸோட ஸ்வாட் இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி ஷோனை பார்த்து ஹியூகோ கேட்கவும் நீயும் ஒரு பிரின்ஸ் உங்ககிட்டே தான் ஒரு ஸ்வாட் இருக்குல்ல, அது போக இந்த உலகத்துல அவன் பேரு ஸ்லேம்ஸ் அனலைட், சோ அந்த பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லவோ என்ன மன்னிச்சிருங்க பிரின்ஸ் ஸ்லேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போறான். ஷோனோட சிஸ்டர் டென்ஷன் ஆகவும் எங்க அவ கண்டுக்கிடாத அப்படின்னு அவன் சொல்லவோ எத்தனை மட்டும் தான் சொல்றது, இந்த உலகத்துல அவன் பேரு ஹியூகோ, அந்த நேம சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவ திட்டுறா. இப்போ டீச்சர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேக்ல இருக்கிற மந்திர கோலை ஒவ்வொருத்தங்களும் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வாட்டர் மேஜிக் தான் பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எல்லாருமே உங்களோட மேஜிக்கை அந்த கோல் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா அந்த ஏம பார்த்து அடிங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேல பற்றக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாரு. எல்லாருமே வந்து ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி ஃபே வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஃபே எல்லாரும் நம்மள பாத்துட்டு இருக்காங்க, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஷோன் திட்டுறான். நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஹியூகோ எப்பவும் டென்ஷன்லயே தான் இருக்கான். நீ ஒரு எத்ராகன் தானே, நீ எதுக்கு வாட்டர் மேஜிக் எல்லாம் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் உனக்கு என்னப்பா, உனக்கு எல்லா மேஜிக்குமே சூப்பரா கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுலயே முக்கியமா அந்த லைட் மேஜிக் அப்படின்னு சொல்லி ஃபே சொல்றா. யோய்கா மட்டும் அந்த வாட்டர் மேஜிக்கை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படின்னா தான் ஸ்கில் டெவலப் ஆகும், காடோட வாய்ஸை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஷோன் வந்துட்டு அவன் சிஸ்டர் கிட்ட நீ போய் ட்ரை பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கவோ இல்ல எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி, நான் வீட்டுல தனியா இருக்கும்போது ட்ரை பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சிஸ்டர் சொல்றா. யோய்கா காடோட வாய்ஸ் கேட்கணும், என்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் ட்ரை பண்றா. ஆனா அவளோட ஸ்கில் டெவலப் ஆன மாதிரியே தெரியல. உங்களுக்கு வராத புது ஸ்கில்ல நீங்க எதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை நீங்க இன்னும் டெவலப் பண்ண கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹியூகோ ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பேப்பரை எரிக்கிறான். அவன் ஓவரா சீன் காட்டிட்டு இருக்கான். அந்த மரம் வர எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷோன் வந்துட்டு வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அதை அணைக்கிறான். இது ஒன்னும் வார் கிடையாது, உனக்கு என்ன மேஜிக் வருமோ யூஸ் பண்றதுக்கு, இங்க நீ கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்க, புதுசான விஷயங்களை கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து ஹியூகோவை திட்டுறாரு. போன வேர்ல்டுல இருந்ததை விட இவன் இன்னும் மோசமாயிட்டான் அப்படின்னு சொல்லி கானட்டா வந்து சொல்றா. கைஸ் உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதா அப்படின்னு சொல்லி ஃபே கேக்குறா. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது.
ஏதோ டிராகன் வர்ற மாதிரியான சவுண்ட் கேக்குது. உடனே டீச்சர் போயிட்டு விண்ட் மாதிரியான ஒரு மேஜிக் அந்த இடத்துக்கு வரவோ அதை டீச்சர் தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா டீச்சரால அதை தடுக்க முடியல. அவர் அப்படியே எரிஞ்சு சாம்பலா மாறிட்டாரு. பூமிக்கு அடியில இருந்து ஒரு எர்த் டிராகன் அந்த இடத்துக்கு வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் சரியான நேரம், எல்லாரும் பின்னாடி நில்லுங்க, நான் யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹியூகோ போயிட்டு இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றான். அது எர்த் டிராகன்ங்கிறதுனால ஃபயர் அதை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. அதுக்குள்ள ஹியூகோவை அந்த எர்த் டிராகன் அட்டாக் பண்ணிடுது. திரும்பவும் இறந்து போக போறேனா அப்படின்னு சொல்லி ஷோன் பயப்படுறான். சுத்தி இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்னோட பிரதர் இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான், ஆமா நானும் ஜூலியஸ் மாதிரியே சுத்தி இருக்கிறவங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோன் போயிட்டு சண்டை போடலாம் அப்படின்னு போறான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஹெல்ப் பண்ண வராங்க. அவ சிஸ்டரும் கூடவே வரா. அந்த எர்த் டிராகன் அவங்கள அட்டாக் பண்ணவும் ஷோன் டக்குன்னு அவனோட சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்றான். இப்போ ஷோன் அவங்கள வந்து நம்ம மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி அவங்க மேஜிக்கை கம்பைன் பண்ணி அந்த டிராகனை அட்டாக் பண்றாங்க. அந்த டிராகன் ஒரு பெரிய பிளாஸ்ட கிரியேட் பண்ண போகுது. ஷோன் அவனோட லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒத்தாளா நின்னு தடுத்துட்டு இருக்கான். ஹியூகோ திடீர்னு ஓடிக்குள்ள ஓடி வந்து அட்டாக் பண்றாங்கிற பேர்ல அவங்க ஆளுங்களே அட்டாக் பண்றான். அந்த டிராகன் பிளாஸ்ட் பண்ண போகவோ டக்குன்னு ஷோன் வந்துட்டு ஹியூகோவை காப்பாத்துறான். ஆனா ஷோன் மேல அது பட போகவோ ஃபே டக்குன்னு போயிட்டு அதோட கழுத்துல கடிச்சிருதா. உடனே ஷோனா அந்த சான்ஸை பயன்படுத்தி ஸ்வாட வச்சு அதோட தலைய துண்டா வெட்டி எடுத்துருதான். ஆனா ஃபே வந்துட்டு ஒரு மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷோன் போய் கேக்குறான். உன்னை பாராட்டுறவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி காணட்டா சொல்லவோ எல்லாருமே ஷோனை பாராட்டுறாங்க. அவனும் எல்லாருக்கும் ஒரு ஹாய் காட்டுறான். ஆனா ஹியூகோக்கு மட்டும் அது பிடிக்கல. அவன் மட்டும் முறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருந்தான். ஹே ஷோன், உன்னோட அப்ரைஸ்ல என் மேல யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபே சொல்லவும் அவன் யூஸ் பண்ணி பார்த்தா கென் ஈட்டர் அப்படின்னு புதுசா ஒரு டைட்டில் வந்திருக்கு. கென் ஈட்டர்னா அப்படின்னா ஃபே இது உன்னோட பேரண்ட்ஸ்ல ஒருத்தங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகி அப்படியே கீழே விழறான். இங்க நம்ம ஹீரோயின் ஃபாஸ்டா ஓடி வந்து நிக்க முடியாம மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கா. ஒரு வழியா வெப்ப விட்டு தப்பிச்சு அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கா. பார்த்தா பின்னாடி நிறைய மான்ஸ்டர்ஸ் அவளை துரத்துது. அட பாவிகளா, கொஞ்ச நேரம் கூட என்ன ரெஸ்ட் எடுக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா தப்பிச்சு பின்னாடி போய் ஒரு இடத்துல ஒடிஞ்சா. அந்த இடத்துல நிறைய பாம்புங்க நின்னுட்டு இருக்கு. சரி ஓகே, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அவங்க மான்ஸ்டர்ஸ்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்காக அதுல தலையிடணும்? அது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்களே பாத்துக்கிட்டோம். மான்ஸ்டருக்கும் சண்டை அதை ஒரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போகும்போது பார்த்தா ஒரு பெரிய டிராகன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. அங்க சண்டை போட்டுட்டு இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் ஒரே நேரத்துல அந்த டிராகனை அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த டிராகன் ஒரே அட்டாக்ல எல்லா மான்ஸ்டர்ஸையுமே சாகடிச்சிருது. அடியாத்தி, இவ்வளவு ஸ்ட்ராங்கானது கூட கண்டிப்பா என்னால மோத முடியாது அப்படின்னு சொல்லி நைஸா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த டிராகன் நம்ம ஹீரோயினை பாக்குது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் கிட்ட மேஜிக் ஸ்கில் இருந்தாலுமே கூட இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயினால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல. அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கூட அவளுக்கு தெரியல. அந்த ஒரே ஒரு பாம்பையே கஷ்டப்பட்டு தான் நம்ம ஹீரோயின் கொன்னா. ஆனா இந்த மான்ஸ்டர் என்னடான்னா 3 பாம்புங்க அது போக நிறைய மான்ஸ்டர்ஸை ஒரே ஒரு அட்டாக்லயே ஈஸியா சாக்கடிச்சிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் கூட நம்ம ஹீரோயின் சண்டை போட்டா அப்படின்னா கண்டிப்பா அவ்வளவுதான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் கதை ரொம்பவோ குழப்பமா போக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயினோட கதை, அது போக அந்த சைடு ஷோனோட கதை அப்படின்னு ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி காமிப்பாங்க. அதுல சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் நீங்க பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.